விஜய் இனிமேல் எந்த படம் பண்ணாலும் நீங்கள் தான் கேமராமேன் அப்படின்னு எஸ்சி சார் சொல்லியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நான் இருந்திருந்தேன்னா இப்போ இந்த படத்தை நான் திருப்பி பண்ணியிருப்பேன். பத்தெண்டுக்குள்ளெல்லாம் பிகினிங்கில் சமந்தாரை சொல்லும்போது என்ன விட்டுருங்க நான் வரல. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக அவங்க பழகிட்டாங்க. போலீஸோட பண்ணாரு, நல்லா பண்ணாரு, சூப்பராக பண்ணாரு. பாரு அடுத்து பத்தெண்டுக்குள்ள சரியா பண்ண மாட்டாரு பாரு. ரிலீஸ் முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணேன். கோயம்பேடு வந்து வெளில இருந்து நம்மகிட்ட புதுசா போய் பார்க்கும்போது தான் அதோட க்ரௌட், அதோட லைஃப் வந்து ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இவர் வந்து வேற இவர் ஜோக்கர் கிடையாது, இவர் கோமாளி கிடையாது. தேவைப்பட்டா உன்னை இறக்கிட்டு அந்த இடத்துக்கு வரும். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதுக்கு அழகா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். பாட்டு பிடிக்கலையா உங்களுக்கு? எப்பவுமே ஒரு சேஃப் ஜோன்ல ஒரு கேம் ஆடிட்டு இருக்க முடியாது. பல பிடிக்கிற மாதிரி விஜய் நீங்க சொல்லும்போது கிளைமாக்ஸ்ல நான் அழுவேன். அவர் அப்படியே பார்ப்பாரு. படத்து மேல ஒரு அக்கறை இருக்கிறதுனால படம் நல்லா ஓடணுங்கிற காலத்துல நீ அதை பண்ற. அதே நோக்கத்தை நானும் வேலை பார்த்தேன். இது எனக்கும் விஜய் அன்னைக்கும் தெரியாம ஏன் பாலசில டென்ஷன் ஆயிட்டாரு. அவனை அடிங்க, அவனை அடிச்சு ஃபினிஷ் பண்ணு. நிராகரிக்கப்பட்ட படைப்பு இருக்குல்ல, அதை கடந்து வருவது என்பது அவ்வளவு இது கிடையாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. சார், சினிமோட்டோகிராஃபரா உங்களோட பயணம் வந்து ஒரு பெரிய பயணம். அதுல இருந்து அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுல இருந்து உங்களோட டைரக்டரோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சினிமோட்டோகிராஃபராகவும் டைரக்டராகவும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பயணம் எப்படி இருக்கு? நான் வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணும்போதும் ஐ வாஸ் மோர் இன்டு டைரக்ஷன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஆக்சுவலாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் கேமராமேனா இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால அவங்க எல்லாருமே வந்து they will give more space for me. ரொம்ப கம்ஃபர்ட்டாக அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் விஷயம். சார், நீங்கள் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண படங்களில் வந்து காதல், ஆட்டோகிராஃப், இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். வழக்கின் 18 அதுவாக இருக்கட்டும், எல்லாமே அழகான உணர்வுகளை சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு ஆழமான உணர்வுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக உட்காரும்போது அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது, அதெல்லாம் உங்களோட ரைட்டிங்கில் ஒர்க் ஆகுச்சு எப்படி? நீங்கள் ஆமாம் 100% சேரன் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஃப்ரேமை செட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளையாக உள்ளே கொண்டு வந்து வேணுன்ற டிஸ்டன்ஸில் வேணுன்ற ஹைட்டில் ஒரு செட் பண்ணி ஒரு விஷயம் எடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து சேரன் சார்ட்டு தான் எனக்கு வந்துச்சு. ஓகே, அது நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பாலாஜி சக்திகள்கிட்ட வந்து ஒரு யதார்த்தம், எதுனாலுமே ஒரு யதார்த்தம் வந்து மேலே ஒரு கோட் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர், ஏற்கனவே யதார்த்தம் இருந்ததுன்னா இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா, இல்லை ஆல்ரெடி கமர்ஷியலாக இருக்குன்னா அதில் வந்து யதார்த்தம் கோட் அடித்து அது தெரியாமல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அந்த தன்மை வந்து எனக்கு பாலாஜி கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ரைட்டிங்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு? ரைட்டிங்காக என்னோட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து யாருன்னா மோஸ்ட்லி சுஜாதா, ஜெயகாந்தன், அவங்களாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ரீடிங் ஹேபிட் அப்பா பழக்கப்படுத்தி விட்டாங்க. ஸோ அதனால் நான் நிறைய ஐ வாஸ் மோர் இன்டு சுஜாதாவோட புத்தகங்கள் எதுவுமே நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ஆட்டிடியூட், அந்த தன்மை தான் வந்து எனக்கு ரைட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின ஸ்கிரிப்டே கோலிஸோட தானா சார்? இல்லை, அழகாக இருக்கிற பயமா இருக்கிறது அண்ட் ஆப்பிள்னு ஒரு கதை, அழகாக இருக்க 2 கதையும் வந்து பேரலாக எழுதிருந்தேன். அதில் எது ஃபஸ்ட்டுன்னு எனக்கு இப்போ சரியாக தெரியல. அதில் அழகாக இருக்கிற பயமாக்கு வந்து படமாக ஆயிடுச்சு. ஆப்பிள் வந்து இனிமே தான் ஆகணும். அதுக்கு அடுத்து செகண்டாக எழுதுனது வந்து 10ன்றதுக்குள்ள. ஓகே, கோலிஸோட வந்து மச் லேட்டர். இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் கோலிஸோட. ஆனால் இப்போ அந்த 2 படத்துக்கும் 10ன்றதுக்குள்ளேயும் ஒரு பெரிய கேப் இருக்குல்ல சார்? ஆமாம். படம் வந்து நான் காதல் முடித்த உடனே பரத்தும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ பரத்தும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சு. சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃப் மூலமாக பழக்கம். ஸோ அவர் பேனரில் படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ பரத்தோட காம்பினேஷனுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்னால் 10ன்றதுக்குள்ள பண்ணிட முடியாது. அதனால அழகா இருக்கிற பயமேக்கப் பண்ணணும். ஸோ அந்த அழகா இருக்கிற பயமேக்கப் வந்து ஜெயிச்சிருந்தா இம்மிடியட்டா அடுத்தது வந்து 10ன்றதுக்குள்ள இருக்கும். அப்போ நான் விஜய் சாருக்கா சொல்லி ஓகே பண்ணிருந்தேன். பட் அந்த படம் சரியா போகலைங்கிறதுனால இட் டுக் டைம். அதுக்கப்புறம் கேப் அதுக்கப்புறம் நான் வந்து கோலிசோடா அந்த கேப்ல எழுதியிருந்தேன். ஸோ கோலிசோடாக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு 4 பசங்க இருந்தால் போதும், 2 5D கேமரா இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால அதை பண்ணோம்.
அது படம் ரிலீஸ் ஆன ஒரு 2-3 டேஸ்லேயே விக்ரம் சார் படம் பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா நல்லா இருக்குன்னு சொன்னார். அதனால 10 ரெடியாக இருந்தது. உடனே சொன்னோன்னே அது நடந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும் சார், குட்டி குட்டியாக நிறைய ரிசர்ச் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கோயம்பேட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க ஒரு படம் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே இருந்த அந்த உணர்வு வந்து அப்படியே பிரதிபலிச்சிருப்பீங்க. அது எப்படி சார் ரிசர்ச்லாம் அங்கே ஃபீல்டுக்கு போய் ஆமாம், என்னன்னா இப்போ நம்ம வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்ணில் மாட்டோம். கோயம்பேட்டில் நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துருந்தா நம்ம அதுக்கு பழகிருப்போம், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. கோயம்பேட்டை வந்து வெளில இருந்து நம்ம புதுசாக போய் பார்க்கும்போது தான் அதோட க்ரௌட், அதோட லைஃப் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படி ஃபிலிம்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கதை டிஸ்கஷனே நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம். நான் என்னோட டீமோட அங்கே போயிடுவேன். போய் அங்கே உட்காந்து தான் பேசுவோம். அந்த அந்த டெய்லி அந்த காற்றை உள்ள நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டுன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பழக ஆரம்பித்தோம். ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நேச்சுரலாகவே நடந்துச்சு. தொழில் பண்ற இடத்துல ஒண்ணு அறிவுல கையில நின்றா. எனக்கு படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப தோணுன கேள்வி என்னன்னா, அந்த பசங்க கேரக்டர்லாம் உண்மையிலே நீங்க பார்த்த கேரக்டரா, இல்லைன்னா நான் உங்களுக்கு நீங்க எழுதின கற்பனையான கேரக்டரா அப்படின்னு? ஆக்சுவலாக நம்ம எழுதின கேரக்டரை அங்கே இருக்கிற பசங்களை வச்சு தான் ஷூட் பண்ணணும்னு தான் ஐடியா, ஒரிஜினல் கான்செப்ட். அதுக்காக தான் அங்கேயே மார்க்கெட்லேயே வேலை செய்கிற ஒரு 4 பசங்களை செலக்ட் பண்ணிலாம் வச்சுருந்தோம். அப்புறம் அது சரியாக வரல, நம்ம பசங்களை வச்சு பண்ணிட்டோம். கோயம்பேடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அது மார்க்கெட்னு முடிவாகிறதுக்கு முன்னாடியே நான் எழுதியிருந்த கதையில் புள்ளினா யார், சேட்டுனா யார், சித்தப்பானா யார், குட்டிமணினா யாருங்கிறத எழுதி அவங்களோட கேரக்டர்லாம் எழுதி ஒரு ஒர்க் புக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இவன் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான், இவன் இவ்வளோ தான் பேசுவான், அப்படி எல்லாமே நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அங்கே போய் அந்த பசங்களோட லுக்கை தான் நம்ம மேட்ச் பண்ணுமே தவிர கேரக்டர் எதுவும். மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும், நீங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? விஜய் மில்டன் வந்து ரொம்ப எமோஷனலான ஆளா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆனால் படம்லாம் பார்க்கும்போது வந்து குட்டி குட்டியா இருக்கும். இந்த சீரியஸ்ல கூட அந்த குட்டி பையனோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஹோட்டல் அந்த வண்டியை ட்ரக்கை ஓப்பன் பண்ணும்போது கூட அந்த பையனை கூட்டிட்டு அவனை வச்சு ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படின்றது, அதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிற, நம்மளே அறியாம நம்ம கண்ணு கலங்குற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் எப்படி சார் பிடிக்கிறீங்க? இல்லை, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆள் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குட் மூமெண்ட் இருக்குல்ல, ஒரு நல்லவங்க, ஒரு நல்ல தன்மை, ஒரு அந்த மாதிரி மூமெண்ட் படத்தில் வரும்போது தானாக எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். என் பசங்களும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த படம் அந்த வயலின் அங்கே ஸ்க்ரீனில் ஆரம்பிக்கும் போதே திரும்பி என்னை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு எதுவுமே நான் அழுவேன். ஸோ ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். அந்த எப்பவுமே ஒரு ஒரு நல்ல தன்மை, ஒரு நல்ல கெஸ்டர், ஒரு 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 குட்னஸ் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னோட எல்லா படத்துலையுமே வந்து கெட்டவங்க யாருமே கிடையாது, அவங்ககிட்ட இருக்க கெட்ட தன்மை தான், அதை மட்டும். ஆமா, சூழல், அதுல அந்த குட்னஸை வந்து கொண்டு வரணும், ஒருத்தர் இருந்து வெளில கொண்டு வரணும்னு தான் நான் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் பண்ணிட்டு இருக்கேன். பலி பிடிக்கிற விஜய் நீங்க சொல்லும்போது கிளைமாக்ஸ்ல நான் அழுவேன். அவர் அப்படியே பார்ப்பாரு, என்னங்க நீங்க அப்படின்னு. ஆனா ஷூட் பண்ணும்போதோ இல்லை எடிட்டிங்லேயோ நான் அந்த மாதிரி ஆக மாட்டேன். நான் நினச்சது வந்திருந்தாலும் அங்கே சீன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இந்த மேக்கிங் ப்ராசஸில் வந்து ஐ வாஸ் மோர் இன் டு த அது கரெக்டாக வந்திருக்கான்ற ஒரு இதில் தான் இருக்குமே தவிர அந்த உணர்வுக்கு நம்ம நான் ஆட்பட மாட்டேன். இப்போல்லாம் வந்து பசங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து எப்படி உங்கள் வில்லனை கிளைமாக்ஸில் திருத்திருவீங்க எதுக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வந்து கழுத்தை வெட்டி எல்லாரையும் கொண்டுடணும், அடுத்த கதை வந்து அப்படிதான் பண்ணணும், ரத்தம் அப்படியே பீச்சி அடிக்கணும் அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். பாப்போம். கோனிஸோட படம் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாகவே பார்த்துட்டு இருக்கோம். வருஷம் அதை பற்றி நிறைய ரைட்டப்ஸ் வருது, 10 years கொண்டாடுறோம். ஆனால் நீங்கள் படம் முடிச்சோன்னா உங்களை ஒருத்தர் பார்த்துட்டு பாராட்டியிருப்பார்ல, பயங்கரமாக இருக்குது இந்த படம், இந்த படம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாராவது பாராட்டின மூமெண்ட் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் கால் வந்து சிவகுமார் சார் பண்ணார். ஓகே, டேய் என்னடா படம் பண்ணி வச்சிருக்க, 4 பசங்களை வச்சு படம் பண்ணியிருக்கேன், அந்த பசங்க லைஃப்பில் அந்த வயசுக்கு வேற யார் படம் பண்ணியிருந்தாலும் தண்ணி அடிக்கிறது, பொண்ணுங்க பின்னாடி போடுறதுன்னு 1000 விஷயம் பண்ணியிருப்பாங்கடா, நீ அதெல்லாம் ஒன்று கூட பண்ணலையடா, ஒரு சின்ன சிகரெட் கூட இல்லையடா படத்தில், ரொம்ப நல்லா பண்ணிட்டடா, நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் தான் வெரி ஃபர்ஸ்ட் கால். பட் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலாக கோலிசோட அந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓகே, கோலிசோட நான் வந்து எப்பவுமே படம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட்டு காமிப்பேன், என்னோட கலீக் டைரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிப்பேன், அவங்க கேட்குற சொல்கிற ஒப்பீனியன்லாம் அப்பப்போ எடுத்துப்பேன். பட் அந்த படம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் ரிஸ்க்கு தான், இது வந்து 18 வயசு பசங்கன்னா ஒரு ஜாதியில் சேர்த்துடலாம்,
யூத் எல்லாம் படம் பார்க்க வருவாங்க. 10 வயசு பசங்கன்னா பெரியவங்க வந்து இப்போ பசங்களை கூப்பிட்டு தேட்டருக்கு வருவாங்க. நீ என்ன 13-14 வயசுல எடுத்து வச்சிருக்க, யார் வருவா இந்த படத்துக்கு அப்படிதான் எல்லாம் பயந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிளைமாக்ஸ்ல அந்த வில்லன் திருந்துறது புரியல, பிடிக்கல, அடிச்சு கொல்ல வேண்டியதுதானே, அவன்கிட்ட போய் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு பேசும். பாலசக்தி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாரு. அவனை அடிங்க, அவனை அடிச்சு ஃபினிஷ் பண்ணு, எப்படி நீ அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருப்ப, இது வந்து ஆக்சுவல் லைஃப்ல நடக்குமா தெரியல பாலாஜி, ஆனால் நடந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நான் பார்த்த எல்லாருமே வந்து பெருசா இம்ப்ரெஸ் ஆகி சூப்பரா ஒன்று பண்ணிட்டேன், அடுத்த 10 வருஷத்துக்கு இதுதான்லாம் யாரும் அதை கணிக்கல. அதை நான் யாருக்கும் எனக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. ஆனா லிங்குசாமிக்கு படம் பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு இது வந்து தேட்டர் மூட்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் இந்த படம்னு சொல்லி தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாரு. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தை வந்து பெருசா இது பண்ணதுன்னா லிங்குசாமி சொல்லலாம். கோலி சோடா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி டாக்லாம் வந்ததுக்கு அப்புறமா 2க்கு ஒர்க் பண்ணீங்களா, இல்லைன்னா ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜ்லயே அந்த ஐடியா இல்ல, இருந்துச்சு? கோலிசோடா 1 முடிச்சு ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் கோலிசோடா 2 வந்து கான்செப்டா ரெடி பண்ணிட்டேன். ஓகே. இதே பசங்க ஆச்சி மெஸ்ஸோட இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதை நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ல நான் அதை பண்ணல. அந்த அப்ப எழுதுன அந்த கோலிசோடா 2 தான் இப்போ வெப் சீரிஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணது. 2மே பயங்கரமான ஒரு ஆமா, அந்த ஆக்சுவலா கோலிசோடா 2 பண்ணது வந்து 2க்கு எழுதுற கதை இல்ல. ஓகே. அது வந்து அடையாளத்துக்கான இன்னொரு போராட்டம், இன்னொரு 3 இளைஞர்கள் கொஞ்சம் பெரிய பசங்களை வச்சு பண்ண விஷயம். இப்ப பண்ணிருக்க வெப் சீரிஸ் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலா கோலிசோடா 2ன்னு எழுதின கதை. ஓகே. அது எப்படி சார் வெப் சீரிஸ் அப்போ என்னன்னா, நான் வந்து கோலிசோடா 1.5 அப்படின்னு இந்த கதையை வந்து நான் கன்சீவ் பண்ணேன். வாட் ஹேப்பன் ஆஃப்டர் கோலிசோடா 1 பிஃபோர் கோலிசோடா 2. ஸோ 2 யூனிவர்ஸ்ல இருந்தும் கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும். அப்போ என்னன்னா, சேரன் சார் ஆகட்டும், ஷியாம் ஆகட்டும், புகழ் கேரக்டர் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டருமே யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்க கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க நியாயம், அவங்கவுங்க பாதை, ஜேர்னி. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நியாயம் சொல்ல வேண்டியிருக்கு, அவனோட எமோஷனல் ஜேர்னி சொல்ல வேண்டியிருக்கு, அவனோட மோட்டிவ் என்ன, அவனோட ரீசன் என்ன, பின்னாடி என்னவா இருந்தா, முன்னாடி என்னவா இருந்தான்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இது பெரிய கதையாயிருச்சு. அப்போ வெப் சீரிஸ்க்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஹாட்ஸ்டாரில் பிச் பண்ண உடனே அவங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே கதை ஓகே ஆயிடுச்சு. அதாவது ஒரு எபிசோட் 55 மினிட்ஸோ என்னவோ அப்போ நான் நரேட் பண்ணும்போது ஒரு 11 எபிசோட்ஸ் ஏறக்குறைய ஒரு 600 மினிட்ஸ்க்கான ஒரு கதை. இது பெரிய கதை. இது ஒரு படமா பண்ணா 4 படம் பண்ணணும். ஸோ அதுக்கு வெப் சீரிஸ் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால அன்னைக்கே சொன்ன மாதிரி அந்த பசங்களை தூக்கி எறிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? டயலாக்ஸ் உங்க படத்துல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பெருசா மாசாலாம் பேச மாட்டாங்க, கேஷுவலா சொல்ற டயலாக் தான், ஆனா பஞ்ச் மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ராங்கா அந்த டயலாக்ஸ்க்கு நீங்க தனி கவனம் கொடுக்கறது. சின்ன வயசுல வந்து நான் அந்த டிரான்ஸ்லேட்டட் லிட்ரேச்சர் இருக்குல்ல, சோவியத் புத்தகங்கள் வந்து நிறைய வாசிப்பேன். ஸோ அதனால ஒரு 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 சென்டென்ஸை வந்து சொல்ற விதத்துல வந்து இப்போ நீங்க வந்து 1 2 3ன்னு சொல்றீங்கன்னா, நான் வந்து 1 3 4 2 அப்படி வரும் என்னோட ரைட்டிங்ல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு தனித்தன்மையோடு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு டயலாகா விஷயங்கள் வந்து எனக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கா கண்டென்ட்டா வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஒரு 10 வார்த்தையில சொல்ற விஷயத்த ஒரு 4 வார்த்தையில நறுக்குன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு நல்ல டயலாக்னு தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் படங்களை நான் போட்டு காமிக்கும்போது, ரிலீஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் போடும்போது எல்லாமே ரைட்டிங் நல்லா இருக்குன்னு அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது அந்த அந்த இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமும் நான் எடுத்துக்கிறேன் இருக்கணும்னு. நவடேஸ் கொஞ்சம் யோசிக்கிறேன், கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லுவாங்களோ. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் சரியா பேசினாலே இங்க எது தப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க பசங்க. சரியா பேசிடக்கூடாது, எதையும் அப்படி போற போக்குல ஒரு கேஷுவலா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதில் கொஞ்சம் கான்சியஸ் ஆயிருக்கேன் இப்போ. சேரன் சார், ஷாம் சார், புகழ், இவங்கெல்லாம் உள்ள எப்படி சார் அந்த கேரக்டருக்கு கரெக்டா எழுதும் பொழுது இவங்க யாருமே உள்ள இல்ல. எழுதும்போது வேற வேற கேரக்டரா தான் நான் எழுதியிருந்தேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சேரன் சார் தான் மைண்ட்ல வந்தது தில்லை கேரக்டருக்கு. ஏன்னா அவர் யாருங்கிறது குறித்து ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும், ஒரு மர்மம் அவர்கிட்ட இன்னுமே. அது இப்ப நான் அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியல. அவர் வந்து எல்லாமாவும் இருக்க வேண்டியிருக்கு இந்த படத்துல. இந்த வெப் சீரிஸோட டோட்டல் காட்ஃபாதர் அந்த மாதிரி. ஆமா, கிளைமாக்ஸ் பாயிண்ட்ல வந்து அவர் மேலதான் எல்லாமே முடியும். ஸோ அதுக்கு சேரன் சார் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிளஸ் ஆட்டோகிராஃப்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட முதல் படம் அவர் தான் ப்ரொடியூசர், என்ன டைரக்டர் ஆக்குனது அவர் தான். ஸோ அதை தாண்டியும் சினிமா மேலான ஒரு அந்த பேஷன் வந்து என்னையும் அவரும் எப்பவும் நினைச்சிட்டே இருக்கும். ஸோ சொன்னோன்னா அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஹார்பர் ரவி கேரக்டருக்கு வந்து நிறைய சாய்ஸ் யோசித்தோம். ஓகே.
எனக்கு வந்து ஷாம் வந்து புதுசா இருக்கும்னு தோணுச்சு. அவர் இந்த மாதிரி பண்ணதில்ல. ஒரு கொஞ்சம் ரக்கட் சாஃப்டா. கேரக்டர் இல்ல. ஸோ ரக்கட்னஸை விட்டுட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஒரு கேரக்டர் அது. ம். ஸோ அதுக்கு ஷாம் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஒன்லி திங் அவரோட ஸ்கின் கலர், ம். அவரோட அந்த சாக்லேட் பை லுக் அதெல்லாம் வந்து நம்ம வேறையா மாற்ற வேண்டி இருந்துச்சு. ம். ஸோ அதுக்கான ஒரு லுக் ஒரு கெட்டப் மட்டும் டிசைட் பண்ணிட்டோம். புகழ் வந்து நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அவர் வந்து குக் வித் கோமாளியில வந்து ஒரு கையில தண்டால் எடுத்துட்டு இருந்தாரு ஒரு தடவை. அது பார்த்த உடனே எனக்கு இவர் வந்து வேற, இவர் ஜோக்கர் கிடையாது, இவர் கோமாளி கிடையாது, இவருக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பயங்கரமான ஆக்டர். நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாப்புல. ஒன்லி திங் அந்த லுக்கை மட்டும் அவருக்கு அச்சீவ் பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த முடி இல்லைன்னா அது புகழ்னு தெரியாது, முடி இருந்தால் அவர் கோமாளி லுக் வந்துடும். ஸோ முடி இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லுக்கை கொண்டு வந்து பண்ணோம். ஸோ லுக் செட் ஆனோடனே அந்த கேரக்டருக்குள்ள அவங்க உள்ள வந்துட்டாங்க. ப்ரோவோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்துச்சு சார் நீங்க அவர்கிட்ட கதை நரேட் பண்ணும்போது? கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துச்சு அவருக்கு. ஓகே. யாரா இருந்தாலும் இருக்கும் தானே செய்யும். ஆமா, ஏன்னா கண்டிப்பா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதை மாற்றி நம்ம வெளில கொண்டு வரும்போது 10 பிகினிங்ல சமந்தார சொல்லும்போது என்னை விட்டுருங்க நான் வரல அப்படிலாம் சொன்னாங்க. முருகதாஸ் சார் தான் இன்னும் நீ கடைசி வரைக்கும் 2 சாங் வந்து பாடிட்டு ஹீரோ பின்னாடி சுத்திட்டு அப்படியே போலான்னு நினைச்சிட்டு இருக்கியா, வா ட்ரை பண்ணு அப்படின்னு. சரி ஓகேன்னு அப்புறமா தயங்கி தான் வந்தாங்க. ஸோ யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு 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 இடத்துல இருந்து வெளில வரும்போது கொஞ்சம் இருக்கதான் செய்யும். நம்மள மாதிரி எல்லாம் அடிச்சு ஆடணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல, கொஞ்சம் சேஃபா டொக்கு வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. பட் ஒன்ஸ் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த லுக்கெல்லாம் அரைவாரக்குனாலே ஹெல்ப் பண்ணாரு. நல்லாவும் எக்ஸிக்யூட் பண்ணாரு. அந்த கேரக்டரை வந்து கேரி பண்ணாரு. வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சேரன் சாரோட லுக் வந்து அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த கேரக்டர் பெருசா ஏதோ சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா டக்குன்னு பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதுக்கு அழகா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு சேரன் சார். ஆக்சுவலா உங்களோட படங்கள்லயே வரக்கூடிய பாடல்களே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க நினைச்சிருந்தா அதுல வேற ஒரு மியூசிக் போட்டிருக்கலாம், வேற ஒரு பாட்டு வச்சிருக்கலாம். ஆனா அந்த பாட்டு பிளேஸ் பண்ணது எதனால சார்? பாட்டு பிடிக்கலையா உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு சார், அதனாலதான் கேட்கிறேன். அதான் ஒவ்வொரு மூட் இருக்குல்ல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு ஞாபகம் இருக்கு. நம்ம முதல்ல அந்த சாங்கை எங்க கேட்டுமோ, யார் கூட கேட்டுமோ, என்ன சூழ்நிலையில கேட்டுமோ அது நம்ம மைண்ட்ல இருக்கும். அந்த சாங்கை திருப்பி எப்போ எத்தனை தடவை கேட்டாலும் அந்த சம்பவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த சாங்குக்குன்னு சில ரீசன், ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம படத்துல கனெக்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோ. அப்ப இருக்கு அந்த சாங்க்கு ரீசன் வந்து பின்னாடி இருக்கு. உங்களோட டைரக்டரோட அந்த கெரியர் எடுத்துக்கிட்டோம், அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கோலி சோடாவுக்கு முன், கோலி சோடாவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கோலி சோடாவுக்கு பின் அப்படின்னு வந்தோம்னா உங்களோட லைஃப் எப்படி டைரக்டரா டிராவல் ஆகுது சார்? ஆனா இன்னைக்கு இப்போ நான் வந்து 7 படம் பண்ணிட்டேன். இப்பவும் படம் கோலி சோடா டைரக்டர் தானே அப்படிதான் கேட்குறாங்க எல்லாரும். அது இந்த வெப் சீரிஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாயிருச்சு. கோலி சோடா 1, 2 தேடி பார்க்குறாங்க. இது நல்ல ரீச் ஆயிடுச்சு. அதனால ஒரு வகையில் சந்தோஷம் தான். ஆனால் யாருமே 10 டைரக்டர் தானே கடுகு அப்படிலாம் சொல்றது இல்லை. நீங்கள் கோலி சோடா டைரக்டர் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அதுக்கப்புறமா சொல்லுவாங்க கடுகு எனக்கு பிடிக்கும் சார், 10 எனக்கு பிடிக்கும் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் கோலி சோடா தான் அடையாளம். அடையாளத்தை பற்றி நம்ம எடுத்தோம், அதனால நமக்கே அது அடையாளமாக ஆயிடுச்சு. அவ்வளோ. கோலி சோடாவா இருக்கட்டும், கடுகா இருக்கட்டும், இதெல்லாம் பெருசா நாயக பிம்பம் இல்லாத ஒரு படமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ரீச்சை கொடுத்துருச்சு. இப்பவுமே கோலி சோடா 2வுமே அந்த மாதிரி தான். ஆனா மழை பிடிக்காத மனிதனா இருக்கட்டும், 10ன்றதுக்குள்ளேயா இருக்கட்டும், இதுல வந்து ஒரு ஹீரோ பிம்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஹீரோ பிம்பத்தை உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுங்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கா? இல்ல ஆக்சுவலா அது வந்து தப்பு. என்னன்னா ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணுது, ஒரு 20 பேரை அடிக்குது, ஒரு மார்க்கெட்டில் இருக்க கடை என்னோடதுன்னு சொல்லுது, கிளைமாக்ஸில் அதை எடுத்துக்குது. ஒரு கேரக்டர் ஒரு ஊருக்கு வருது, அங்கே வந்து வட்டி கொடுக்குற ஒருத்தரை வந்து எதிர்த்து அடிக்குது, எண்டில் எல்லாரையும். இது ரெண்டும் ஒன்று தான். 2 கேரக்டரும் ஒன்று தான். இந்த நாயக பிம்பம்ங்கிறது 100% இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இவனும் கோலி சோடா பையனும் ஒரு ஹீரோய்க்கு விஷயம் தான் செய்கிறான். சாதாரணமாக இருந்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஒன் ஃபைன் டே அவனுக்கு துரோகம் வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது வெகுண்டு எழுறான், திருப்பி அடிக்கிறான், ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறான். விஜய் ஆண்டனியும் அதே மாதிரி தான் அமைதியாக இருக்காரு. ஒரு லிமிட் தாண்டும் போது வெகுண்டு எழுந்து அடிக்கிறாரு, அவனுக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துறாரு. எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் எழுதின கேரக்டர்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. நடித்த ஆட்கள் தான். இது விக்ரம் அண்ட் விஜய் ஆண்டனி, இது வந்து ராஜகுமாரன் அண்ட் பசங்க. புரியுதா? அதனால உங்களோட பெர்செப்ஷன் மாறுது. என்னோட பெர்செப்ஷனோ என்னோட உழைப்போ நான் கன்சீவ் பண்ணதோ எந்த வித்தியாசமுமே எனக்கு இல்லை.
எனக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் இல்லை, ஸ்க்ரீன்லையும் இல்லை. நான் ஒரு கதை கோலி சோடாவோட ஒரு கமர்ஷியல் கதை இருக்கவே முடியாது. ஆமா. கடுகை விட ஒரு கமர்ஷியல் கதை இருக்கவே முடியாது. ஒரு ஜீரோ, ஒரு புலி வேஷ கலைஞன் அழுத்தம் தாங்காம ஒரு நாள் எகிரி அடிக்கிறான். புலி மாதிரி மாறிட்டான். அவன் புலி மாதிரி அடிக்கிறான். யோசிச்சு பாருங்க. இதே கதையை நான் விக்ரம் சார் வச்சு எடுத்திருந்தா இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, ஒரு நாயக பிம்பம் பண்ணிட்டீங்கன்னு. அது ராஜகுமாரன் பண்ணும்போது உங்களுக்கு ரியலா உங்களுக்கு தோணுது. ஆனா நான் ரியலாலாம் பண்ணல. நான் கமர்ஷியல் கதை தான் பண்ணியிருக்கேன். கடுகு எந்த அளவுக்கு கமர்ஷியலோ, கோல்சூரி எந்த அளவுக்கு கமர்ஷியலோ, அதேதான் மழை பிடிக்காத மனிதனும் 10 ஆனா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இமேஜ் இருக்கிற ஒரு நாயகன் இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து அப்படி தோணுது. ஆனா நீங்க சொல்ற ஒரு ஜென்ரல் பார்வை இருக்குல்ல, அது ஆடியன்ஸ்ட் இருக்கு, ஓகே. அது ரிவ்யூவர்ஸ்ட் இருக்கு. Okay. அது ஏன்னு எனக்கு புரியல. 10 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பார்வைக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே. ஓ கோலிசோட பண்ணாரு, நல்லா பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு, பாரு அடுத்து 10 சரியா பண்ண மாட்டாரு பாரு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ரிலீஸ்க்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த படம் சரியா வராது அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் நோஷன்ல அவங்க இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்னதா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு படம் பண்ணும்போது நல்லா பண்ணிடுவாங்க, அடுத்து எல்லாம் கிடைக்கும் போது அவங்க வந்து விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பார்வையிலேயே தான் அதை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு 10 பார்த்துட்டு சார் நல்லா இருக்கு, இந்த படம் இன்னைக்கு வந்தா ஓடும் சார் அப்படிங்கிறாங்க. பேக் டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னா பிரியமுடன், அப்புறம் நெஞ்சினிலே, இதுக்குள்ளெல்லாம் நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா 10ன்றதுக்குள்ளேயே விஜய் சாருக்கு சொன்ன கதை தான். ஸோ விஜய் சார் வந்து இன்னைக்கு வேற எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு பிக் ஸ்டார் அந்த லெவலுக்கு போயிட்டாரு. அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்துச்சா இல்லை அது? ஆமாமா, விஜய் சார் வந்து பிரியமுடன் ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ரொம்ப ஃபேவரட் கேமராமேன்னா விஜய் மில்டன் தான். விஜய் இனிமேல் எந்த படம் பண்ணாலும் நீங்கள் தான் கேமராமேன் அப்படின்னு எஸ்சி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸாகவும் இதாகவும் இருந்தோம். எல்லா கதைகளும் பேசுவோம், எல்லா இதையும் பேசுவோம். பட் ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் என்னால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியல. நான் கொஞ்சம் வேற ரூட்ல ஒரு ரியலிசம் அது யதார்த்தம் அப்படி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் சந்திச்சது வந்து 10 கதை சொல்றதுக்காக அழகா இருக்கிற பயமா ஷூ முடிச்சு அந்த படத்தை அவர் பார்க்கணும்னு சொல்லி கேட்டார். ஓ ஓகே. விஜய் சார் கேட்டார். விஜய் சார் கேட்டார் ஓகே. படம் பார்க்கணும்னு. ஸோ நான் ஷோ போட்டேன். விஜய் சாரும் மிஸ்ஸஸும் அந்த பையனும் அப்போ கை குழந்தை 3 பேரும் வந்து 4 ஃப்ரேம்ஸில் படம் பார்த்தாங்க. பார்த்தா அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நான் இருந்ததுன்னா இப்போ இந்த படத்தை நான் திருப்பி பண்ணியிருப்பேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் நான் மீட் பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் 10 சொன்னேன். அது கதை சொல்லி அது அங்கங்கே என்ன ப்ரொடியூசர்லாம் அனுப்புனாங்க. அது சரியாக வரல. 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கதையில் இருந்த நிறைய விஷயங்கள் வேறு படங்களில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த கோலிசோடா பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கத்தி ஷூட்டிங்கில் சமந்தாவை பார்க்குறதுக்காக போகும்போது விஜய் சார் இருந்தார், கூப்பிட்டு பேசினார். ரொம்ப ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கோலிசோடாக்காக ஹாப்பி, 10 ஹாப்பி, 2 பேசிட்டு இருந்தார். மழை பிடிக்காத மனிதன் ப்ராப்ளம் இருந்துச்சுல சார், ஆக்சுவலாக அது என்ன நடந்துச்சு சார்? அந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் ஓடிடியில் அந்த 1 நிமிஷம் இதெல்லாம் தேட்டர்லேயே பின்னாடி தூக்கிட்டாங்கன்னு. ஆமாம், 4th டே எடுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது முடியும் போதுமே நமக்கு ஒரு அந்த கேரக்டர் ஒரு சரியான கிராஃபாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்ன ஆச்சு சார்? அது இப்போ என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பண்ண படங்கள் தெரியும். அதை வச்சு இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது உங்கள்கிட்ட. உண்மையிலேயே நான் அப்படிப்பட்ட ஆளா இல்லையாங்கிறது வந்து என்னோட நண்பர்களோ என்னோட மனைவியோ நீங்கள் சந்திச்சாதான் தெரியும். ஆனால் சினிமாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்தானா அவனை பற்றி எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடணும், ஆடியன்ஸுக்கு எல்லாமே சொல்லிடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை வந்து கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். ஏன்னா இந்த கதையோட ஓப்பனிங்கே என்னென்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கம்ஸ் டு ஏ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், அதுதான். ஸோ அப்போ அதனால தான் மழை பிடிக்காத மனிதன் ஒரு கொஸ்டின் மார்க் வர்ற, ஏன் இவனுக்கு மழை பிடிக்காது, இவனோட எந்த தன்மையில் எந்த பகுதியில் அதுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நம்ம பார்க்கணுன்னு தான் டைட்டில் வச்சது. ஸோ இப்படி ஒரு புதிர்த்தன்மையோடைய ஒரு கேரக்டர் இருந்து கடைசி வரைக்கும் அவன் புதிர்த்தன்மையோடய இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட என்னோட ஒரு ரைட்டிங்க்கான, இந்த படத்துக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸே அதுதான். எப்படி அவன் வந்து தன்னை வெளிக்காட்டிக்காமல் இங்கே இருக்கானோ, அட் த சேம் டைம் அவனை வெளியே காட்ட வைக்கிறதுக்கும் அவன் வந்து எதுலேருந்து தப்பிக்கிறானோ எதுலேருந்து மறைகிறானோ அந்த சம்பவங்களும் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் அப்பப்போ வந்துட்டு போகணும். ஸோ அதுதான் சத்யராஜ் சார், சரத்குமார் சார். இதெல்லாம் சத்யராஜ் சாரும் சரத்குமார் சாரும் ஒரு பெரிய ஸ்டாருங்கிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க கேரக்டர்னா அவ்வளோ தேவையில்லை. நம்ம என்ன அவனை பற்றி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்துடுச்சு படத்தில். ஸோ இப்படி ஒரு மூடில் தான் இந்த கதையை நான் பண்ணியிருந்தேன். இதை தான் நான் ஸ்கிரிப்டாக எழுதினேன்.
இதை தான் நான் விஜய் அன்னைக்கு நரேட் பண்ணேன், இதை தான் ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன், அதை தான் நான் எடுத்திருந்தேன். எங்கேயும் எடிட்டிங்லேயோ இல்லை ஷூட்டிங்லேயோ இது மாறல, அதுதான் கதை. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அந்த கேரக்டர்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கேரக்டர் யார், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் எதுக்காக அவனுக்கு மழை பிடிக்காது, அவன் ஏன் இந்த ஊருக்கு வரான்னு அவங்களே ஒரு 1 minute ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி அதை வந்து படத்தில் சேர்த்துருக்காங்க. ஓகே. அதை வந்து முதல்ல இப்போ நம்ம இப்படி ஒரு விஷயம் சேர்க்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேற. இவன் தான் இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கதையை ஆரம்பித்தா நம்ம கதையை வேற மூடில் சொல்ல போகிறோம். ஸோ நான் ஒரு டோனில் பண்ணி வச்சதை ஒரு காஃபியை வந்து டீ ஆக்க முடியுமா? ரெண்டும் குடிக்கிறது என்னப்பா, ரெண்டும் காலில் குடிக்கிறது என்னப்பா, ரெண்டும் பாலில் செய்கிறது என்னப்பான்னு நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளோ முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். அதுதான் நடந்துச்சு. அதில் ரிலீஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் டைரக்டருக்கோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கோ தெரியாமல் திருட்டுத்தனமாக தனியாக சென்சார் வாங்கி அதை அந்த படத்தில் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறேன்னா இது என்ன தன்மை? இது எப்படி மனுஷத்தன்மை ஆகும்? இதில் ப்ரொஃபஷனலிசம் எங்கே இருக்குது? நீ செய்கிறது சரின்னு நினச்சிருந்தா கடைசி வரைக்கும் நீ அதில் தான் நிற்கணும். எதுக்கு 3ஆவது நாள் அப்புறம் எடுக்கிற? மற்றவங்களாம் பார்த்துட்டு என்ன சார் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எடுக்கிறல்ல. அதை முதலே நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3 நாளில் படம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து ரிவ்யூ எழுத வேண்டியெல்லாம் எழுதி அதை பற்றி எல்லாம் பேசி படத்தை நாசம் பண்ணி பாவம் தேவையில்லாமல் விஜயானி சார் தான் இதில் நடுவில் மாட்டிக்கிட்டார். அவர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. படம் முடியும் போதே அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீட் மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் மழை பிடிக்காத மாதிரி. வருமா சார் அடுத்த பார்ட்டு? வாய்ப்பு இருக்கா? இல்லை அது ஒரு படத்தோட அடுத்த பார்ட் வர்றதுங்கிறது அந்த படத்தோட வணிக ரீதியான வெற்றியை பொறுத்தது தானே. மழை பிடிக்காத எந்த அளவுக்கு ஹிட்டோ அதுதான் டிசைட் பண்ணும். கதை இருக்கா என்கிட்ட கேட்டீங்கன்னா கதை இருக்கு. உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் இருக்காருன்னு சொல்லுங்க, நம்ம எடுத்துருவோம் அந்த பார்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. ரொம்பவே தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். 777.